திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈரோடு தொண்டர் சிற்பரவார் திருவடிகளே சரணம். சம்பந்த சரணாலய திருவடிகளே சரணம். ஆரூரடிகள் திருவடிகளே சரணம் சரணம். கடன் பணி செய்து கிடப்பதை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவேன் திருவார்த்தை கேட்டல். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாலூரர் திருத்தாள் போற்றி போற்றி. தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்காவானும், அந்தமிலா இன்பம் நமக்காவானும், எந்த முயிர் தாமாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூரி தழைகமாகும். அருள்மாழி உலகுக்கெல்லாம் அருள்கின்ற அன்னை மாறி, பொருள் கோரி வருவோர்க்கெல்லாம் பூர்த்தியாய் கொடுக்கும் மாறி, இருள் நீங்கி ஒளியே எங்கும் நிறைந்திடச் செய்யும் மாறி, தருமாறி தொழுதோம் என்றும் தமிழ்வாரி தருமாறி, அன்புடன் வேண்டிடும் தன்னடியார்க்கெல்லாம் ஆசி அருள்மாறி, அன்பரின் உள்ள கோயிலில் வாழ்ந்திடும் அற்புத திருமாறி, திருநகர் மக்களின் இன்னல் அகற்றிடும் ஈடிலா உருமாறி, இந்நாடெங்கும் அமைதி நிறைந்திட இன்பம் தருமாறி, செந்நெறி எந்நெறி நீ அறி என்று சொல்லும் சீர்வழி செலும் மாறி, செந்தமிழ் நம் தமிழ் என்பது உணர்த்திடும் சீர்மிகு தாய்மாறி, பொன்னடி உன்னடி நின்னடி வேண்டினோம் பேரருள் தாமாறி, பூ உலகெங்கும் நிறைந்திடும் அன்னை பூவடி பணிகின்றோம். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும், மனதில் இன்பம் தோன்றிடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும், வளங்கள் வந்து சேர்ந்திடும். மாறி 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 என்று கூறினால் மாரியம்மன் அருள் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடந்திடும். மாறி 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 என்று மாரியம்மனை போற்றுவோம், மாறி 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 என்று மாரியம்மனை வாழ்த்துவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்த உதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீர்மொழி கடற்கழிற்றை கருத்துள் இருத்துவான். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மாரியம்மன் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இத்திருக்கோயிலின் அரங்காவலர் ஐயா அவர்களுக்கும் செயல் அலுவலர்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும், இங்கே நம்முடன் அமர்ந்திருக்கக்கூடிய உடுமலை ஆன்மீக பேரவையின் தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசண்முகம் அம்மா அவர்களுக்கும் மனமொழி மெய்களால் வணக்கத்தை சொல்லி, இங்கே வந்திருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி, கூடியிருக்கக்கூடிய பக்தர்களை வணங்கி இன்றைய அருளுரையை நாம் தொடங்கலாம். திருவருளாலும் குருவருளாலும் என்னுடைய குருநாதர் ஆரூரடிகளார் ஐயா அவர்கள் பணித்த தலைப்பு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்ற தலைப்பில் திருநாவுக்கரசர் நாயனாருடைய புராணத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். திருநாவுக்கரசர் புராணம் எப்படி தொடங்குது அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் அருளி செய்த 12ஆம் திருமுறையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது திருமுனைப்பாடி என்று சொல்லக்கூடிய வளமான நாட்டுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குற்றம் இல்லாத ஒழுக்கமுடைய மக்களாக இருந்தார்கள். அந்த நாட்டுல நிறைய சிவ தலங்கள் இருக்கும். அந்த நாட்டுல பெண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு பாய்வதால அந்த நாடே வளமுடையதாக இருந்தது. நிறைய வயல்கள் நிறைந்ததாக இருக்கும். அந்த வயல்களில் நீர்நிலைகள் நிறைய இருக்கிறதுனால விரால் மீன்கள் எல்லாம் துள்ளி ஓடக்கூடிய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாடா இருக்குது. குலை உடைய பாக்கு மரங்கள், கதலின்னு சொல்லக்கூடிய வாழை மரங்கள் எல்லாம் நிறைந்து இருந்த செழிப்பான நாடாக இருந்தது. மலர்கள் நிறைந்திருக்கும். வீடுகள் எல்லாம் தூபம் எப்போதும் மனம் கமழ்ந்திருக்கக்கூடிய சிவ வழிபாடு நிறைந்த மக்கள் நிறைந்தக்கூடிய நாடாக இருக்கும். கரும்பு காடு நிறைந்த இடமாக அந்த நாடு செழிப்பாக இருந்தது. அந்த நாட்டுல ஒரு ஊர், அந்த ஊரை சேக்கிழார் எப்படி சொல்றாரு அப்படின்னா, திருவாமூர் திருவாமூர்னு 2 முறை சொல்றாரு. திருவாமூர் அப்படின்னா திரு கூட்டல் ஆம் கூட்டல் ஊர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சிவபெருமானை நமக்கு எல்லாம் அருளச் செய்வதுதான் திரு.
அந்த திருவை நமக்கு ஆக்கக்கூடிய ஊர் என்பதனால் திரு ஆக்கூர், திருவை நமக்கு ஆக்கக்கூடிய ஊர் என்பதனால் திருவாமூர் என்ற திருவாமூர் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் அந்த ஊரினுடைய சிறப்பை நமக்கு சொல்கிறார். எல்லா உயிர்களும் சிவநெறியை விரும்பி அந்த சிவநெறியிலேயே இருக்க செய்வதாக ஆன ஊருங்கிறதுனால திருவாமூர் அப்படின்னு அந்த ஊரினுடைய பெயர். அந்த சிறப்பான ஊர்ல வேளாளர் குலத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா குருக்கையர் அப்படிங்கிற குடியினுடைய தலைவராக இருந்தவர் வந்து புகழனார் அப்படிங்கிறவர். அந்த புகழனாருக்கு மனைவியாரின் பெயர் வந்து மாது இனியார். அந்த பெயர்ல இருக்கு மாது இனிது இனியார். அதாவது தெய்வ கற்புடைய மாது இனி யாருமே இல்லை, இவரை தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய கற்புடைய அம்மையார் யார் அப்படின்னா மாதினியார். அவங்க இருவருக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையினுடைய பெயர் வந்து திலகவதியார் என்று பெயரிட்டு வளர்க்கிறாங்க. சில ஆண்டுகள் கழித்து, ஒரு 5 ஆண்டுகள் இருக்கலாம், சுமார் 5 ஆண்டுகள் கழித்து அவர் தாயாருக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு ஆண்மகவு பிறகுது. அந்த ஆண்மகவு யார் அப்படின்னா அரிய தவத்தவர்கள் சிவநெறியில் வாழ்வதற்காக பிறந்தவர் தான் அந்த பெருமானார். எப்படி வந்து சூரியன் வந்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புற இருள் போகுமோ, அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அகையிருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைகள்லாம் நீங்குவதற்காக மலர்ந்தவர் தான், தோன்றியவர் தான் வந்து மருள் நீக்கியார் அப்படிங்கிறது. இந்த குழந்தை பிறந்த பின்னாடி வந்து குழந்தை பிறந்தவுடனே எப்படி நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்வார்களோ அந்த மாதிரி சுற்றம் அமைந்தவர்கள், சுற்றத்தார் அமைந்தவர்கள் அந்த சுற்றத்தார் எல்லாம் கூடி மங்கள செயல்கள் எல்லாம் செய்தார்கள். மங்கள செயல்கள் என்னெல்லாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, இறை வழிபாடு செய்தல், பெயர் சூட்டுதல், உணவு ஊட்டுதல், அப்புறம் மனவினை, அதாவது இப்ப நம்ம மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை தான் மனவினை அப்படின்னு சொல்றாங்க. தலைமயிர் நீக்குதல், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் செய்யறாங்க. எல்லா நிகழ்வுகளும் தந்தையாராக கூடிய புகழனார் வந்து பெரும் பொருள்களை வருபவர்களுக்கெல்லாம் நிறைய வாரி 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 வழங்குகிறார். எந்த ஒரு பேதமும் இல்லாம அனைவருக்கும் வாரி வழங்குகிறார். மகன் வந்து சிறந்த கல்வி பல கலைகளை கற்பதற்காக ஆசிரியர்களுக்கு நிறைய பொருளை கொடுத்து கல்வியில் சிறக்க செய்கிறார். ஏற்கனவே முன்னை தவம் இருந்ததுனால மருள் நீக்கியார் கற்பூரம் மாதிரி சீக்கிரமா எளிதில் கற்கக்கூடியவராக இருந்தார். அதாவது தந்தையினுடைய கடன் என்னன்னா சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படிங்கிற நெறியில வந்து புகழனார் இருந்தார். தந்தை தன்னுடைய மகனுக்கு ஆற்றக்கூடிய நன்றினா உதவி என்னது அப்படின்னா அவையற்கு முன் இருப்ப செயல் அப்படின்னு திருக்குறள். தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உதவி, ஒரு தந்தையார் செய்யக்கூடிய உதவி என்னன்னா ஒரு பெரிய அவை போனா அந்த அவையில தன்னுடைய மகனை முன்னிறுத்த வைக்கணும். அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய உதவி, பெரிய உதவி. அதை வந்து புகழனார் சிறப்பாக செய்தார். மருள் நீக்கியாரும் கல்வியில் சிறந்து விளங்கினார். எப்படி விளங்கினார் அப்படின்னா ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தாயார் மகிழும்படி தன்னுடைய கல்விகளும் பல கலைகளிலும் சிறப்பாக விளங்கினார். அப்போ பாத்தீங்கன்னா திலகவதியாராக கூடிய அவங்களுடைய அக்காவுக்கு 12 வயது நிரம்பி இருக்கும். அந்த காலகட்டத்துல வந்து வேளாண் குலத்துல ஒரு தலைவராக இருக்கக்கூடிய கலிப்பகையார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிவனடியாராக இருந்தாரு. அவர் வீரம் மிக்கவரும் கூட, அவர் மிகவும் பேரழகு உடையவர், ஆண் சிங்கம் போன்றவர். அந்த காலத்துல அந்த ஊர்ல இருந்த மன்னருக்கு போர் தொழில் செய்பவராக அந்த கலிப்பகையார் இருந்தார். கொடை வள்ளலாக இருந்தக்கூடிய புகழனார் பற்றி கேள்விப்பட்டும் அவருடைய மகளை பற்றி கேள்விப்பட்டும் அவன் அந்த மகளை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. யாரு? கலிப்பகையார் வந்து அந்த மகளை திருமணம் செய்துக்கா விரும்புறாரு. அப்படி விரும்புற போது தானே போய் கேட்கல, இந்த காலத்துல இருக்கிற மாதிரி கேட்கல. என்ன பண்றாங்க அப்படின்னா பெரியோர்களை அனுப்புகிறார். இந்த மாதிரி எனக்காக திருமணம் பேசி முடிச்சுட்டு எனக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெரியோர்களை அனுப்புகிறார். அந்த பெரியோர்களிடம் வந்து கலிப்பகையார் அப்படிங்கிறவர் யாரு, அவருடைய குலம் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, இப்படி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க இப்ப இருக்கிற மாதிரி அவர் எத்தனை சொத்து இருக்குது அப்படின்லாம் கேட்கல. அவருடைய குலம் என்ன, குணம் பற்றி தான் விசாரிக்கிறார். குணம் பற்றி எல்லாம் விசாரிச்சு புகழனாரும் சம்மதம் தெரிவிக்கிறார். தன்னுடைய திருமகளை அவருக்கு திருமணம் முடிக்க சம்மதம் தெரிவிக்கிறார். இந்த நல்ல சந்தோஷமான விஷயத்த பெரியோர்களும் கலிப்பகையார் கிட்ட வந்து சொல்றாங்க. சரி, திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து இங்கதான் வந்து ஒரு பெரிய திருப்புமே ஏற்படுது. நம்மளுடைய கதையில திருப்பு முனையே இந்த இடத்துலதான்.
நாமெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் வருது, எனக்கு சாமி எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய இந்த நாயனார் பட்ட துன்பம் மாதிரி ஒரு துன்பத்தை கூட நம்ம படலைங்கிறது இந்த 1 மணி நேரம் கழிச்சு நமக்கு தெரியும். வாழ்க்கையில என்னெல்லாம் துன்பம் உண்டோ அத்தனை துன்பங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்தார் யார் அப்படின்னா மருள் நீக்கியார். இனிமேதான் அவருடைய துன்ப காலங்கள் தொடங்குது. அப்போ பாத்தீங்கன்னா திருமணம் செய்யலாம்னு நினைக்கும் போது மன்னருடன் வடநாட்டு அரசர்கள் பகை கொள்றாங்க. ஏன்னா அவர் கூட போர் தொழில் செய்பவராக இருக்கிறாங்க இல்லையா. அப்ப போர் செய்ய வந்தவர்களுக்கு போர் படைகளுடன் கலிப்பகையார போர் புரிவதற்காக அனுப்புறாரு அரசர். அந்த போர் நெடு நாட்கள் நடந்துட்டே இருக்கு. அந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா புகழனார் வினையினுடைய காரணத்தினால நோய்வாய்ப்பட்டு விண்ணுலக அடைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனடி சேர்ந்துடுறார். யாரு? புகழனார் இறந்துடுறார். கற்புக்கு அரசியாக இருக்கக்கூடிய மாதுக்கு இனியராக இருக்கக்கூடிய மாதினியாரும் கணவன் இறந்ததுனால அவரும் இறைவனடி சேர்ந்துறார், விண்ணுலக அடைகிறார் கணவரோடு. தந்தை தாய் 2 பேருமே இல்லை, 2 பிள்ளைகள். யாரு? திலகவதியாரும் மருள் நீக்கியாரும். எவ்வளவு கஷ்டம்! வீட்டுல அம்மா அப்பா இல்ல, 2 குழந்தைங்க இருக்காங்க. திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தனர். உறவினர்கள்லாம் இருக்காங்க. அந்த உறவினர்கள்லாம் ஆறுதல் சொல்லி தேட்டுறாங்க. நீங்க இறுதி கடன்களை செய்வதற்காக அவர்களுக்கு உதவுறாங்க. எல்லாரும் இருந்து இறுதி கடன்களை செய்யறாங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு துன்பம். மன்னருக்காக போர் தொழில் செய்வதற்காக இருந்தார் இல்லையா கலிப்பகையார். அவரும் உயிரை கொடுத்து புகழை கை கொண்டார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். அவரும் போர்ல வீரமரணம் அடைந்து விடுகிறார். இந்த செய்தியை ஊரார் மூலம் திலகவதியார் கேட்கிறாங்க. அதை கேட்ட திலகவதியார் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய தந்தையும் தாயும் இவருக்கு தர என்ன மனமுடிச்சு தர சம்மதிச்சிருந்தாங்க. அந்த முறையில பார்த்தா அவருக்கு நான் உரியது, அதாவது உரியவள்னு சொல்லல, உரியது அப்படிங்கிறார். உடைமை அக்ரிணையில சொல்றாங்க. அவருக்கு நான் உரியது, உரிமை பொருளாக இருக்கிறேன். அந்த உரிமை பொருளாகக்கூடிய நான் இனி நான் உயிரோடு இருக்க போறதில்ல, என்னோட உயிரை அவரோட உயிரோட சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மருள் நீக்கியார் என்ன பண்ணுவார்? சின்ன பையன் இல்லையா, தம்பி. அவர் திலகவதியாரின் திருவடியில் விழுந்து, தாய் தந்தை இறந்து விட்டார்கள், உங்களைய நம்பி நான் இருக்கிறேன், உங்களை வணங்கி உங்களை நம்பிதான் நான் இருக்கிறேன். நீங்க என்னைய தனியா விட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் உங்களுக்கு முன்னாடி உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். வருந்துறாரு. தம்பி நல்லா இருக்கணும், தம்பி வாழணும், உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் உயிரை விடாமல் உயிரை தாங்கி இருந்தார் திலகவதியார். தாங்கி இருத்தல் அப்படிங்கிறதுனா சும்மா தாங்கி உயிரை பிடிச்சு தாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு கொடுமை தெரியுமா அந்த அம்மா, அந்த பெண்ணுடைய மனதுல. சேக்கிழார் அது அவ்வளவு வருத்தமா சொல்றாரு. எவ்வளவு அது எப்படி சொல்றாரு பாருங்க. பொன்மணி நூல் தாங்காது. பொன்மணி நூல் தாங்காது அப்படின்னா திருமாங்கல்யம் சூடிக்கொள்ளாமல், எப்படி கணவனை இழந்த கைம்பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பொன் மணி நூல் தாங்காமல் அனைத்து உயிருக்கும் அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புரிந்து. அந்த காலத்துல கணவனை இழந்த பெண்கள் எப்படி வீட்டிலேயே இருப்பாங்களோ அந்த நிலையில தவம் மேற்கொண்டு அழுதுட்டு இருக்கல. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா சிவபெருமானையே நினைத்து, சிவனையே நினைத்து, சிவ மந்திரங்களையே சொல்லி தவங்களை நோன்புகள் நோற்று தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் திலகவதியாரனுடைய தவ சிறப்பை சொல்றாங்க. சிவபெருமானுடைய 5 எழுத்தையே சொல்லி திருநீர் அணிந்து ருத்ராக்கம் பூண்டு 5 எழுத்தை எண்ணியே இருந்தாங்க. இந்த அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல உலகம் நிலையாமையாக தெரிகிறது மருள் நீக்கியாருக்கு. உலகத்துல எதுவுமே நிலையற்றதா இருக்கு. யார் அவர் தந்தை இல்லை, தாய் இல்லை, தமக்கு யார் கணவனை இழந்த மாதிரி துறவி மாதிரி வீட்டுல இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து பார்த்து மருள் நீக்கியார் கொஞ்சம் பெரிய பையனாயிடுறாரு. அவர் பல தொண்டுகளை செய்கிறார். எல்லா உயிர்களுக்கும் நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் எல்லாருக்கும் உணவு, உடை, மருந்து, இந்த மாதிரி தவச்சாலைகள் எல்லாம் அமைத்து கல்வி கற்றுத்தரக்கூடிய தவச்சாலைகள் எல்லாம் அமைக்கிறாரு. பூஞ்சோலைகள் வளர்க்கிறாங்க. அந்த ஊருக்கு குளம் வெட்டி கொடுத்தல், விருந்தினருக்கு வரக்கூடிய எல்லா விருந்தினர்களையும் உபசரித்து உணவு கொடுத்தல், பொருள் கொடுத்தல், இந்த மாதிரி பாகுபாடு இல்லாம யாரு அப்படின்னு பாகுபாடு எதுவுமே இல்லாம வரக்கூடிய எல்லாருக்கும் பொருள்கள் எல்லாம் உணவுகள் எல்லாம் கொடுத்து தவச்சாலைகள் அமைத்து அறநெறிகள் நிறைய செய்து வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா எதுவுமே நிலையற்றது, பொருள் நிலையற்றது, எல்லாமே நிலையற்றது, எதுவுமே
நிரந்தரமானது கிடையவே கிடையாது, நேற்று இருந்தது இன்றைக்கு இல்லை அப்படின்னு மனசு அப்படியே விட்டு போனவராக வந்து நிலையில்லாத அந்த உலக வாழ்க்கையை விட்டு முற்றும் துறந்து எங்க போயிட்டாரு அப்படின்னா கொல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நெறியை, அந்த நெறின்னு சொல்லிட்டு அந்த நெறியில மறைஞ்சு வாழக்கூடிய சமண சமயத்தவர்களிடம் போய் சேர்ந்துடுறாரு. அந்த சமண சமயத்துல வந்து நல்ல நெறி தெரியும். இது ஏன் அப்படி சமண சமயத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சேக்கடார் எப்படி சொல்றாரு தெரியுமா? நம்பர் அருளாமையினால் அப்படிங்கிறாரு. அதாவது நாமெல்லாம் வந்து சிவனை வணங்கணும் அப்படின்னு நினைச்சா அப்படி கண்டிப்பா அது முடியவே முடியாது. நாமெல்லாம் வந்து ஜீரோ மாதிரி. இந்த ஜீரோங்கிறது வந்து மதிப்பெற்றது, பூஜ்ஜியம் மாதிரி, மதிப்பில்லாதவர்கள் நாம் எல்லாம். நமக்கெல்லாம் ஒரு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமான் அந்த ஜீரோக்கு, பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் போட்டாதான் வந்து நமக்கு மதிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சிவபெருமான் அருள் இல்லாததுனால நிலையாமை, கொல்லாமை, உயிர் கொல்லாமைன்னு சொல்லிட்டு அந்த வழியில நின்று சமண சமயத்துக்கு போய்விட்டார். நாம இப்ப நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம நல்லபடியா கிளம்பி வீட்டுல இருந்து கிளம்பி மாரியம்மன் கோயிலுக்கு நாம வாரம் வாரம் வரோம், அல்லது சாமி வணங்கத்துக்கு நாம கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு. நிச்சயமா கிடையாது, நாம கிளம்பி வரல. மாரியம்மனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அந்த அம்மாவுடைய திருக்கோயில் வாயிலுக்குள்ள வந்து அந்த அம்மாவை வணங்க முடியும். அம்மா அருள் புரியல அப்படின்னா நம்ம எல்லாரும் அம்மாவை வணங்க முடியாது. அப்ப அம்மா இறைவன் அருளாததுனால மருள் நீக்கியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் ஆகிட்டார்? சமண சமயத்துக்கு போவராக ஆயிட்டார். அவர் எங்க போனாரு அப்படின்னா பாடலிபுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல சமணர் பள்ளி இருந்தது. அந்த பள்ளியை அடைந்து சமண நூல்களை, அங்க போய் அவர் சும்மா இல்லை, அடியார் இல்லையா, அவர் வந்து சமண நூல்களை நிறைய கற்றாரு. அங்க இருக்கக்கூடிய கலைகள், மந்திரங்கள், அவங்களுடைய நூல்களை எல்லாம் நிறைய கற்று அதுல சிறப்புடையவராக இருந்தார். எங்க போனாலும் தலைமை தான். அதனால அவருடைய சிறப்பை பார்த்து சமணர்கள் அவருக்கு பட்டம் வழங்கினார்கள். என்ன பட்டம் வழங்கினாங்கன்னா தர்மசேனர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினாங்க. அங்க இருக்கக்கூடிய தவநெறியில் நின்று இங்க வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா திலகவதியார் கைம்பெண் மாதிரி வீட்டுல சிவபெருமானை நினைத்து தவநெறியில் இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சுற்றத்தாரும் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விட்டு போயிடுறாங்க. அவங்க தனியாயிடுறாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திருக்கெடிலம் அப்படின்ற நதி இருக்கக்கூடிய அந்த நதியினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானம் அப்படிங்கிற திருத்தலத்துக்கு போறாங்க. யாரு? திலகவதியார் வந்து திருவதிகை வீரட்டானம் அப்படிங்கிற திருத்தலத்துல போய் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றாங்க. அங்கேயும் போய் திருநீரு, ருத்ராட்சம்னு சொல்லக்கூடிய கண்டிகை அணிந்து வீரட்டானேஸ்வரரை வணங்கி திருப்பணிகள் நிறைய செய்துட்டு வராங்க. திருப்பணிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலை பொழுது விடுவதற்கு முன்னாடி எழுந்து திருக்கோயிலை அழகிடுதல் அப்படின்னா கோயிலை கூட்டி சாணம் போட்டு மெழுகி நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் கொய்து வந்து அதை மாலையாக கட்டி இந்த மாதிரி கோயிலுக்கு எல்லா பணிகள், தன் உடலால என்னெல்லாம் பணிகள் செய்ய முடியுமோ அந்த பணிகளை எல்லாம் செய்து வராங்க. இந்த பணியை தான் சைவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா சரியை பணி அப்படின்னு சொல்றாங்க. உடலால் இறைவனுக்கு செய்யக்கூடிய திருக்கோயில் பணிகள் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றோம்னா சரியை பணி. அதை தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாச மார்க்கத்தை தான் பிற்காலத்துல தன்னுடைய தம்பிக்கு அறிவுறுத்தினாங்க. அதையே தன்னுடைய தம்பி ஆகிய மருள் நீக்கியாரும் பின்பற்றினார். அதை நம்ம பார்க்கலாம். தம்பி வந்து சமண சமயத்துக்கு சென்றதால ரொம்ப மனக்கவலையில் இருந்தாங்க. நாம வந்து ஒரு சைவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆனா தம்பி வந்து இப்படி சமணத்துக்கு போயிட்டானே அப்படின்னு மனக்கவலையில் இருந்தாங்க. கவலை இருந்தவங்க வந்து பக்கத்து வீட்லயோ தன்னுடைய தோழியிடமோ யாரிடமோ சொல்லலை. அவங்களுக்கு யார் துணை? சிவபெருமான் தான் துணை, வீரட்டானேஸ்வரர் தான் துணை. சிவபெருமானிடம் போய் முறையிடுறாங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த கவலை வந்தாலும் பெருமானிடம், இறைவனிடம் சரணடையணும். இறைவனிடம் தான் முறையிடணும், இறைவனிடம் தான் விண்ணப்பிக்கணும். அங்கதான் நமக்கு தீர்வு கிடைக்கும். அவங்க முறையிட்டு தீர்வு அடைஞ்சதுனால நம்ம அதையும் நம்ம பின்பற்றணும். பெருமானே, சமண சமயத்துல படுகொழியில இருந்து எடுத்து என்னுடைய தம்பியை நீங்க தான் எடுத்து அருள வேண்டும் என்று பல முறை தினம் எப்பெல்லாம் சாமியை பார்க்கறாங்களோ அப்பெல்லாம் வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க. நமக்கு கவலை வந்தா யார்கிட்ட சொல்லணும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு கவலை வந்தா சிவபெருமான் கிட்ட தான் போய் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் முறையிடணும். ஏன்னா அங்கதான் நமக்கு தீர்வு கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் அந்த கவலைகளை மேலும் பெரிதாக்குபவர்களாக தான் இருப்பாங்க. அப்படி விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள்ல வந்து திலகவதியாரனுடைய கனவுல இடப வாகனத்தில் சிவபெருமான் வந்து சொல்றாங்க, எழுந்தருளி சொல்றாங்க, உன்னுடைய மனக்கவலையை விட்டு நீங்க இனிமே கவலைப்படாதமா, உனக்கு கவலையே வேண்டாம், கவலைப்படாத. முன்பு இவர் வந்து வாகீச முனிவராக இருந்த போது என்னை அடைவதற்காக தவம் செஞ்சாரு.
அப்படி தவம் செய்த போது அந்த தவத்தில் நிகழ்ந்த சிறு குற்றத்தால் இப்போ சமண சமயத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. நான் அதனால அவருடைய திரும்பவும் சமீபத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவருக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்கிறேன், அவரை நான் அருளுகிறேன் அப்படின்னு சொல்லி கனவுல திலகவதியாரனுடைய கனவுல இடப வாகனத்துல சிவபெருமான் சொல்றாங்க. கொடிய சூளை நோய் தர்மசேனரின் வயிற்றுல புகுது. சூளை நோய் அப்படிங்கிறது என்னன்னா மிகப்பெரிய வயிற்று வலி. அந்த வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா எப்படி இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, கேன்சர் மாதிரி சொல்றாங்க, அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குடல் எல்லாம் அப்படி முறுக்கு மாதிரி புளியுமா, விஷம் சாப்பிட்டா எப்படி உடம்புக்குள்ள எல்லாம் எரிச்சல் வருமோ அந்த மாதிரி எரிச்சல் வருமா, தாங்காத வயிற்று வலி, அதனால அது நெருப்பு மாதிரி எரியும். அந்த மாதிரி சூளை நோய் யாருக்கு வருதுன்னா அந்த மருள் நீக்கியாருக்கு வந்தது. சமண சமயத்தில் உள்ள அறையில போய் அவர் விழறாரு. என்ன பண்றது, வயிற்று வலி வந்தா நம்ம ஜாலியா உட்கார்ந்து இருக்க முடியாது இல்லையா, அவர் போய் தமால கீழே விழுகிறாரு. அங்க சமண சமயத்துல இருக்கக்கூடிய அங்க பழகினவங்களுடைய அந்த ஆச்சாரியார்கள் கிட்ட எல்லாம் கேட்கிறாரு, என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அவங்க இதோ மந்திரங்கள்லாம் சொல்றாங்க. அவங்க மயில் பீலி வச்சு மேல உடம்பு பூரா தடவி எல்லாம் விட்டு பாக்குறாங்க, மந்திரங்கள் சொல்றாங்க. அவங்க குண்டிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு கமண்டலம் வச்சிருப்பாங்க, அதுல இருக்கக்கூடிய நீரெல்லாம் எடுத்து தெளிக்கிறாங்க, மயில் பீலி வச்சு சொல்றாங்க, நிறைய மந்திரங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல சொல்ல மேலும் வயிற்று வலி இன்னும் படுத்துது, அவரை ரொம்ப ஆட்கொள்ளுது. அவரை ரொம்ப ரொம்ப நோய் குறையாமல் மேலும் வளர்ந்துகிட்டே தான் போகுது. அப்போ சமணர்களும் என்ன செய்யுதுன்னு தெரியாம அவங்களும் கைவிட்டுறாங்க. என்ன இது சரியா போயிடும், இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கைவிட்டுடுறாங்க. நோய் அதிகமாயிட்டே இருந்தது. அப்போ திலகவதியார் இப்போ நோய் அதிகமாக நமக்கு எப்பெல்லாம் துன்பம் வருதோ நமக்கு ரொம்ப நெருங்கின ஞாபகம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கும் என்ன ஞாபகம் வருதுன்னா தன்னுடைய உறவினர்கள் ஞாபகம் வருது. தனக்கு ஒரு அக்கா இருக்கிறது, திலகவதியார்னு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வருது. நம்ம அக்காட்ட ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்காவிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் போக முடியாது அல்லவா, இவர் சமண சமயத்துல இருக்கிறாரு, வயிற்று வலியோடு இருக்கிறாரு. அதனால அவருக்கு எப்போ உணவு செய்து தரக்கூடிய சமையல் ஆளை அனுப்புறாரு, உதவி செய்யக்கூடிய அவங்ககிட்ட போய் அனுப்புறாரு. நைட்ல யாருக்கும் தெரியாம, சமணர்களுக்கு தெரியாம, ஏன்னா அவங்க தண்டிச்சிடுவாங்க, அதனால யாருக்கும் தெரியாம நைட்ல இரவு நேரத்துல அவரை போய் என்னோட திலகவதியாரை போய் நீங்க போய் பார்த்துட்டு என்னுடைய இந்த மாதிரி சூளை நோய் கொண்டு நான் ரொம்ப சிரமப்படுறேன், இதை பத்தி போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. அந்த உணவு சமைத்து கொடுப்பவரும் காலை நேரத்துல நைட்ல புறப்பட்டு இரவு நேரத்துல புறப்பட்டு எப்ப வர்றாருன்னா காலை நேரத்துல அம்மாவை சந்திக்கிறாங்க. அவங்க சந்திச்சு இந்த மாதிரி தன் தம்பியினுடைய துன்பத்தை எல்லாம் சொல்றாங்க. பார்த்த உடனே இவர் ஏதாவது அவருக்கு ஏதாவது துன்பமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, இந்த மாதிரி சூளை நோயால அவதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வரணும், உங்களை வர சொல்றாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ நான் இந்த கொள்ளை மட்டும் செய்யக்கூடிய இந்த செயலை நான் அவங்க இருக்கக்கூடிய இந்த பாழி சமணனுடைய பள்ளிக்கு நான் வரவே மாட்டேன், சமணர்களுக்கு நான் அந்த வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் வரமாட்டேன் என்று அவங்க திருப்பி அனுப்பிச்சுக்கிறாங்க. இதை போய் அந்த உணவு கொடுப்பவர் உதவியாளர் மீண்டும் மருள் நீக்கியார்ட்ட சொல்றாரு. தர்மசேனர் என்ன பண்றதுமே தெரியல. அவர் மயங்கி சிவனருளால இந்த சமயத்தை விட்டு நம்ம திலகவதியார் தான் நமக்கு சரண், அக்கா தான் நம்ம கிட்ட போகணும், அக்காவை நம்ம எப்படியாவது போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் எப்போ உடுத்தி கொண்டிருந்த பாய், சமணர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாயை தான் உடுத்திருப்பாங்க. அப்புறம் உரியில் குண்டிகை அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு கமலண்டலம் மாதிரி வச்சிருப்பாங்க, மயில் பீலி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தூக்கி வீசுறார், தூக்கி எறிகிறார். அதெல்லாம் விட்டுட்டு எழறாரு, கீழே விழுந்து கிடந்தார் இல்லையா, அவர் இறைவனுடைய நினைவு வர, அக்காவனுடைய நினைவு வர ரொம்ப கஷ்டப்பட்டு எழறாரு. அந்த உணவு உடுப்பவருடைய துணை கொண்டு அவர் ஊன்றி கொண்டு அப்படியே மெதுவா நடந்து வராங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியாம மீண்டும் இரவு நேரத்துலதான் மறுபடியும் கிளம்பி வராங்க. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாயெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன அணிகிறார் அப்படின்னா வெண்மையான ஆடையை அணிகிறார். சைவ சமயத்தினுடைய நெறியே என்னன்னா தூய்மையான வெண்ணிற ஆடை தான். அந்த வெண்ணிற ஆடையை உடுத்தி கொண்டு சமணர்களுக்கு தெரியாம இரவு நேரத்துல அங்கே இருந்து புறப்பட்டு திருவதிகை வீரட்டானம் வரார். அப்போ திலகவதியாரை சந்தித்து அவருடைய திருவடியில விழுந்து வணங்குறார். நம்மளுடைய குலம் செய்த தவப்பயனாக நீங்க பிறந்திருக்கீங்க அக்கா, நான் கரையேறதற்கு நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு அவங்களுடைய திருவடியில விழுந்து வணங்குறாரு. சிவபெருமானுடைய திருவருளை எண்ணி எப்போதும் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய திலகவதியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இதுவரையும் துயரில் உழந்தீர், சமண சமயத்துக்கு போய் துயரத்துல நீங்க உழந்தீங்க, அங்கேயே உழந்துட்டு இருந்தீங்க. எழுந்து இரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைவ சமயத்துல எழுந்து
சைவ நெறியிலேயே இனிமே இருங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்றதாக இதை எடுத்துக்க கூடாது. இதை அக்கா அவருக்கு கொடுத்த உபதேசமாக எடுத்துக்கணும். அதாவது அக்கா தான் இப்ப அவங்களுக்கு என்னவா இருக்கிறாருன்னா குருவாக இருக்கிறார். குரு தான் எப்பவுமே உபதேசம் செய்வாங்க. நீங்க உழந்தீர்கள், இனிமே சைவத்தில் எழுந்து இருங்கள், அதிலேயே இருங்க அப்படிங்கிற உரை அவருக்கு உபதேச மொழியாக இருந்தது. என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் பின்பற்றி கொண்டிருந்தக்கூடிய தாச மார்க்கத்தை பின்பற்றணும். சைவ கோயில் திருப்பணிகளை செய்யணும். கோயிலை அழகிடணும், மெழுகிடணும், மலர்களை பறிக்கணும், மாலை பூ தொடுக்கணும், இறைவனுடைய திருக்கோயில் வழிபாடு செய்யணும். அப்படிங்கிறது தான் தாசநெறி. அந்த சமய நெறியில நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி உபதேசமாக திலகவதியார் சொல்றாரு. அதை கேட்டு தர்மசேனரும் எழுந்து வணங்குறாரு. 5 எழுத்தை ஓதுகிறார். அதாவது நமச்சிவாய, சிவாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எழுத்தை ஓதி திருநீர் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு திருநீர் கொடுத்து 5 எழுத்து ஓதி திருநீர் கொடுக்குறாங்களோ அவங்கதான் நமக்கு குருவாக ஏற்கப்படுகிறார். சைவத்தில் அவங்கதான் குருவாக ஏற்கப்படுகிறாங்க. அப்போ திருவாளன் திருநீர் திலகவதியார் தாமழிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்றார். பெருந்தகையாருங்கிறது இங்க மருள் நீக்கியார். திலகவதியார் சிவபெருமானுடைய திருநீற்றை வணங்க எனக்கு பெரிய வாழ்வு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த திருநீற்றை ஏற்கிறார். அந்த திருநீற்று நாமெல்லாம் திருநீர் எங்க அணிகிறோம்? இப்பெல்லாம் ரொம்ப ஃபேஷனா சின்னதா குட்டியா வச்சுக்கிறோம். எப்படி நாம அணியணும்னா நெற்றி நிறைய அணியணும். அது ஒளி உடையது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் இயக்க செய்யக்கூடிய ஆற்றல் நரம்புகள் எல்லாம் எங்க இருக்குன்னா நெற்றியில இருக்கு. ஆனா நெற்றி நிறைய நம்ம திருநீர் அணியும். நெற்றி நிறைய அணிஞ்சாதான் அது ஒளி உடையதாக இருக்கணும். நீரில்லா நெற்றி பாழ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீரணிந்தார் நெற்றி ஒளி உடையதாக இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா அக்கா கொடுத்த திருநீற்றை மேனி முழுவதும் அணிந்து கொள்கிறார். ஏன்னா இன்னும் அவர் அந்த வயிற்று வழியில ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த உடம்பு முழுசு அந்த திருநீரை அணிந்து கொள்கிறார். நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். அதாவது யாரெல்லாம் திருநீர் அணிங்கிறார்களோ அவங்களுடைய அகத்து இருள்னா மனசுல இருக்கக்கூடிய குற்றங்கள்னு சொல்லக்கூடிய பாவங்கள் எல்லாம் போயிடும். எப்படி போகும் அப்படின்னா, இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய இருள் பகல் நேரத்தை சூரியன் வந்த உடனே அது எல்லாம் மாறி போயிடுது. ஒளி வருது இல்லையா, வெளிச்சம் வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள், குறைகள், துன்பங்கள், வினைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சேக்கிழார் பெருமான் அந்த மாதிரி சொல்றாரு. அந்த திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்துல திலகவதியார் முன்னாடி போக பின்னாடி மருள் நீக்கியார் போகிறார். அப்போ குரு முன்னாடி போக நாம பின்னாடி போகணும். குருவாக கூடிய திலகவதியார் முன்னாடி போறாங்க. அவங்க காட்டிய நெறியில் மருள் நீக்கியார் போகிறார். என்ன நெறி அவங்க காட்டினாங்க அப்படின்னா, அழகிடவும் மெழுகிட சாணமும் தோண்ட கை கொண்டும் அதையெல்லாம் எடுத்துட்டு திருக்கோயிலுக்குள் அக்கா திலகவதியார் முன்னாடி போக பின்னாடி யார் போறாங்க அப்படின்னா மருள் நீக்கியார் போறார். தம்பியை அழைத்து சென்றாங்க கோயிலுக்குள்ள. எந்த கோயில்ல? திருவதிகை வீரட்டானம்ங்கிற கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனோன்னு என்ன பண்ணணும்னு சொல்லி தராங்க பாருங்க. திருக்கோயிலை வலம் நிலத்துல விழுந்து வணங்குறாங்க. நிலத்துல கீழே விழுந்து வணங்கணும். கூற்றாயினவாறு இறைவனுடைய அருள் திரும்பவும் பெற்றதுனால அருள் நெறியின் காரணமாக மருள் நீக்கியார் ஒரு திருப்பதிகம் பாடுறார். பதிகம் அப்படின்னா 10 மந்திரங்களை கொண்டது, 10 அல்லது 11 மந்திரங்களை கொண்டது ஒரு பதிகம். ஒரு மந்திரங்கிறது 4 அல்லது 6 வரி 8 வரி எல்லாம் இருக்கு. 4 வரிகள் கொண்டது ஒரு மந்திரம். அந்த ஒரு மந்திரத்தை கொண்டு 10 மந்திரங்களை ஒரு பதிகமாக பாடுறார். என்ன பாடுறார் அப்படின்னா, கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நானறியே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குதும் எப்போதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அப்படின்னு ஒரு மந்திரத்தை தொடங்கி 10 மந்திரங்களை பாடுறாங்க. ஒரு பதிகத்தை பாடி முடிக்கிறாங்க. அந்த பதிகத்தை பாடி முடிக்கும் போது 7 பிறப்பில் வரக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்க அந்த திருப்பதிகத்தை பாடினார். அப்போ நமக்கு இந்த பிறவில இருக்கக்கூடிய துன்பம் நீங்கணும்னாலும் இதுதான் பாடணும். உடம்புல உங்களுக்கு எந்த வகையான நோய் இருந்துச்சுனாலும் இந்த கூற்றாயினவாறு இறைவனுடைய திருநீரை நெற்றி முழுவதும் அணிந்து கொண்டு இந்த பதிகத்தை பாடினீங்கன்னா எல்லா வகையான நோய்களும் உங்களை விட்டு போயிடுங்கிறது திண்ணம். பதிகம் பாடிய பின் அந்த கணமே இந்த பதிகத்தை பாடின உடனே
நெருப்பு மாதிரி, நஞ்சு மாதிரி கொடுமை செய்த அவருடைய வயிற்று வலி, சூளை நோய் எல்லாம் அப்படியே ஒரு நிமிடத்துல காணாம போயிடுது. அந்த கணமே அந்த சூளை நோய் நீங்கியது. அவ்வளவு துன்பத்திலிருந்து நீங்கிய மருள் நீக்கியார் மகிழ்ச்சியில் அவர் மேனி முழுவதும் சிலிர்க்குது. அவ்வளவு துன்பத்துல இருக்கிறார், அப்படி உடம்பெல்லாம் அப்படி சிலிர்க்குது. கண்ணுல ஆனந்த கண்ணீர் அப்படி பெருகி வழியுது. தன்னுடைய சிறுமையையும் இறைவனுடைய பெருமையும் நினைந்து நினைந்து கண்ல இருந்து நீர் பொங்கி பொங்கி வழியுது. இறைவனுடைய பெருமையை பாடுறாரு. இறைவனுடைய திருவடி அடையும் படி பெரிய வாழ்வு வந்தது. எனக்கு அவ்வளவு பெரிய வாழ்வு கிடைச்சது. இந்த சூளை நோய்க்கு இந்த சிவபெருமான் அவர் அந்த மகிழ்ச்சியில என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சூளை நோய் வந்ததுனால தானே நான் சிவபெருமானை மீண்டும் அடைஞ்சேன். இந்த சூளை நோய்க்கு நான் என்ன நன்றி சொல்வேன், என்ன இப்படி கைமாறு செய்வேன், அதுக்கு என்ன பிரதி உதவி என்ன செய்வேன் அப்படின்னு அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு அன்புடையவராக இருக்கிறார் நம்மளுடைய மருள் நீக்கியார். செல்வ வளம் மிக்க இந்த பதிகத்தை பாடிய பிறகு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒண்ணு நடந்தது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், சிவனடியார்கள் எல்லாம் மகிழும்படி, வியப்பாக பார்க்கும்படி ஒரு அதிசயம் நடந்தது. அது என்ன அதிசயம் தெரியுமா? இந்த பதிகம் பாடியதால் அவருடைய சூளை நோய் போனது, அவருக்கு மகிழ்ச்சி பொங்கியது, மெய் சிலிர்த்தது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் இது கூட இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, 7 உலகங்களில் நிலை பெறுக உன்னுடைய பெயர் இனிமேல் திருநாவுக்கரசு என்று 7 உலகங்களிலும் உன்னுடைய பெயர் நிலை பெறுக என்று எல்லோரும் வியக்கும்படி வானிலிருந்து ஒரு அசரீரி ஒளி கேட்டது. சிவபெருமானே நாவுக்கு எல்லாம் அரசராக நீ இருப்பாய் அப்படின்னு சொல் வளம் பொருள் வளம் மிக்க அந்த பதிகத்தை பாடியதால் இறைவன் திருநாவுக்கரசு அப்படின்னு பெயர் சூட்டினார். இதை கேட்டவுடன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், அந்த கோயிலில் இருக்க சிவனடியார்கள், திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு என்று உன் பெயர் 7 உலகங்களிலும் நிலை பெறுக என்று எல்லோரும் வியக்கும்படி வானில் ஒரு ஒலி ஒலித்தது. அதை கேட்டவுடன் உலகம் உலகம் எல்லாம் உய்வு பெற்றது. சிவனடியார்கள் எல்லாம் இப்போ எப்படி ஒரு ஒலி கேட்டுச்சோ அந்த மாதிரி மத்தளம் கொட்ட, யாழ் முழவு, தம்பம் கொட்ட, மணி முழங்க, கடல் போல இருந்தக்கூடிய சிவனடியார்கள் கூடி ஆரவாரத்தில் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தார்கள். மருள் திருநாவுக்கரசர் பெருமான் கையில் உளவாரப்படியுடன் சிவ சின்னங்களை தாங்கி கொண்டு, சிவ சின்னங்கள் இதெல்லாம் அப்படின்னா திருநீரு, கண்டிகை, திருக்கோயில் பணிகளை இவற்றை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். இறைவனை கருணையை நினைந்து திலகவதியார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பல நாள் விண்ணப்பம் இறைவனுடைய அருளால் நிறைவேறியது. தன்னுடைய தம்பி சைவ சமயத்தை மீண்டும் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறதுனால மிகவும் மகிழ்ந்திருந்தார். ஆனா இந்த இடத்துல மீண்டும் இந்த புராணத்துல பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு திருப்பம். இழிந்த செயல்களை செய்யக்கூடிய சமணர்கள்லாம் இதையெல்லாம் கேள்விப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட தர்மசேனர் இருந்தார் இல்லையா, அவர் சைவ சமயத்துக்கு போயிட்டாரு, அவர் சிவபெருமானை வழிபடுவராக ஆயிட்டாரு, பதிகங்கள்லாம் பாடிட்டு இருக்கிறாரு, அவர் பெருமை உடையவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதையெல்லாம் கேள்விப்பட்டு அதெல்லாம் பொறுத்து கொள்ளாத சமண சமயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சமயம் இனி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வருந்தினார்கள். அதனால அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட்டம் போட்டு பல்லவ மன்னனிடம், அந்த நாட்டினுடைய மன்னன் பல்லவ நாட்டை சேர்ந்தது, அதனால பல்லவ மன்னனிடம் போய் இதெல்லாம் இந்த தர்மசேனர் சைவனாகி விட்டாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. காவலாளர்களிடம் சொல்லி அனுப்புறாங்க. அது போய் என்ன சொல்றாங்கன்னா மன்னர்கிட்ட, நாம போய் அவர் பொய்யாக எனக்கு சூளை நோய் வந்துருச்சு, என்னுடைய அக்கா போய் இந்த மாதிரி என்னுடைய சாமி கும்பிட்டு எனக்கு நோய் போயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லி நம்மளுடைய மன்னரிடம் போய் சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் பல்லவ மன்னரை பார்க்க அரண்மனைக்கு போகிறாங்க. அங்க காவலாளர்கள் சூளை நோய் வந்ததாக சொல்லி அவனுக்கு சிவபெருமானை அடிமையாக்கி உன்னுடைய சமயத்தை அழிச்சிட்டாரு, உன்னுடைய சமயத்தை அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க. விஷயத்தை மாற்றி பேசுறாங்க. இவர் பொய்யாக எனக்கு ஒரு சூளை நோய் வந்துச்சு, திலகவதியார்கிட்ட போனது பிறகு சூளை நோய் போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்து உன்னுடைய சமண சமயத்தை அழிக்க முற்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால மன்னருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா அவருடைய சமயம் அழிய போகுது இல்லையா, அதனால கோபம் வந்துச்சு. கோபம் வந்த மன்னர், ஒரு மன்னர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தார் இந்த மன்னர்.
மன்னர் வந்து தனக்கே ஒரு முடிவெடுக்க தெரியணும். அவருக்கு முடிவெடுக்க தெரியலன்னா அவையோரிடம் கேட்டு அதன் கருத்தை ஏற்று தன்னுடைய கருத்தையும் சொல்லணும். ஆனா இந்த பல்லவ மன்னர் என்ன பண்றாருன்னா எதுக்கெடுத்தாலும் என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த சமணர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவரை ரொம்ப துன்பப்படுத்தணும், அவரை நீங்க வருத்துங்க, அமைச்சர்களை அனுப்பி அவரை இங்க கொண்டு வந்து அவருக்கு ரொம்ப துன்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல அமைச்சர்கள் எல்லாம் ஏவராது, அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொல்லி நீங்க போய் திருநாவுக்கரசரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. திருநாவுக்கரசரிடம் அமைச்சர்கள் கூட்டம் போய் சேர்றாங்க. மன்னர் வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அமைச்சர்கள். அப்போ திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு, நாம் யாருக்கும் குடியல்லோம், நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம் அப்படின்னு ஒரு திருப்பதிகம் பாடுறாரு. நான் வந்து யாருக்கும் குடிமகன் கிடையாது, நான் சிவபெருமானுக்கே தான் அடிமை, நான் மன்னர்லாம் கூப்பிட்டாலும் என்னால் வர முடியாது, நீங்க அழைக்கும் நிலையில நான் இல்லை, நீங்க அழைச்சு உங்களோட வரக்கூடிய நிலையில நான் இல்லை அப்படிங்கிறாரு. அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாரு, நீங்க இப்ப வரலைன்னா என்னுடைய வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் திருநாவுக்கரசனுடைய திருவடியில விழுந்து வணங்கி வேண்டி அவரை அழைக்கிறாங்க. நீங்க சாமி தயவு செய்து எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ திருநாவுக்கரசர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய நன்மைக்காக, அந்த அமைச்சர்களுடைய விண்ணப்பத்திற்காக, அவர்களுடைய நன்மைக்காக ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன், இனி வரப்போடக்கூடிய எல்லா வினைகளுக்கும் என்னுடைய சிவபெருமான் எனக்கு இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட செல்றார். அமைச்சர்களோட திருநாவுக்கரசர் பெருமான் செல்றார். மன்னர் அவரை அழைச்சி வந்த உடனே மன்னர் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல, வருத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் என்ன பண்ணணும்னு இந்த மன்னருக்கு தெரியல. மன்னர் என்ன கேட்கிறாரு, இனி இவனை என்ன பண்றது அப்படின்னு சமணர்கள்ட்டே கேட்கிறாரு மன்னர். அவரை கேட்க, நீங்க வந்து கொஞ்சம் கூட பயப்படாம, அதாவது உயிர் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொய்யான செய்திகளை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமணர்கள் எப்படி கடு நெஞ்சு உடையவர்களா இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க இவரை நீற்றறையில் இடுங்க. நீற்றறை அப்படின்னா சுண்ணாம்பு காலவாய்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு காலவாயில நீங்க இடுங்க, அவரை கொண்டு போய் அங்க வச்சிடுங்க. சுண்ணாம்பு எவ்வளவு கடுமையான வெப்பம் மிகுந்தது, அந்த நீற்றறையில் போய் வச்சு கதவை மூடி பூட்டு போட்டி, இவர் திடீர்னு எப்படியா வெளியில வந்துட்டா என்ன பண்றதுன்னு அங்க ஒரு 2 காவலாளர்களை வச்சிடறாங்க. காவலாளர்களை வச்சு இருந்து பூட்டு போட்டி அங்க வச்சிடறாங்க. அப்போ திருநாவுக்கரசர் பெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈண்டு வரும் இனிமேல் வரக்கூடிய துயர் உளவோ ஈசன் அடியாருக்கு, சிவபெருமானுடைய அடியாருக்கு ஏதாவது துன்பம் வருமா அப்படின்னு சொல்லி மூண்டமனம் நேர்நோக்கி முதல்வனையே நினைந்திருந்தார். எங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு காலவாயினுடைய நீற்றறையில சிவபெருமானுடைய அடியாருக்கு ஏதாவது துயர் வருமா, நிச்சயமா வராது அப்படின்னு இறைவனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டு இறைவனையே நினைந்து கொண்டிருந்தார், தொழுது கொண்டிருந்தார். அந்த நீற்றறை அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, இறைவனே நினைந்து கொண்டிருந்தனால அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழல். அவ்வளவு சூடு நெருப்பு மாதிரி எரியக்கூடிய அந்த நீற்றறை எப்படி இருந்தது அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு வீணை ஓசை கேட்டா எப்படி நம்மளுடைய மனசு இனிமையா இருக்குமோ அந்த மாதிரி மாசு இல்லாத வீணை ஒளி மாதிரியும், ஆசை வீணையும் மாலை மதியமும் எப்படி நிலவு இருக்கக்கூடிய குளிர்ச்சியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கான். மாலை மதியம், மதினா நிலா, மாலை மதியமும் வீசு தென்றலும் உள்ள ஜில்லுன்னு தென்றல் காற்று வீசா, வீசு தென்றலும் வீங்கிட வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போனதை, பொய்கை மாதிரி குளிர்ச்சியா, பொய்கை எப்படி நீர்நிலை இருக்கும்போது குளிர்ச்சி அப்படி இருக்கும், அந்த பொய்கையும் போன்றதே ஈசன் என்னுடைய இணையடி நிழை. அந்த மாதிரி அவருடைய ஐம்புலன்களும் இறைவனுடைய நினைவாகவே இருக்க அந்த நீற்றறையில் இருக்கக்கூடிய வெப்பம் அவர் ஒண்ணுமே பண்ண, ஒரு சின்ன காயம் கூட, ஒரு சின்ன ஒரு உடம்புல ஒரு சின்ன தழும்பு கூட ஏற்படலையாம். அப்படி இருந்தார். அப்படி எத்தனை நாள் அந்த நீற்றறையில் இருந்தார் அப்படின்னா, அந்த சமணர்கள் 7 நாட்கள் இருக்க செய்தார். ஒரு நிமிஷம் நம்மளால தாங்க முடியாது. லேசா அடுப்புல இப்படி கைப்பட்டாலே காயமாயிடுது, குக்கர் பட்டா என்ன காயமாயிடுது, நமக்கு அது ஒரு 10 நாள் வலிக்குது, எரியுது. ஆனா அவர் நீற்றறையில 7 நாள் இருந்தார். அந்த 7 நாளுமே இறைவனுடைய இணையடி நீழல்ல இருந்த மாதிரி, தென்றல் காற்றுல இருந்த மாதிரி, பொய்கை தண்ணியில இருந்த மாதிரி, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கிறாரு. அப்படி சும்மா இருக்கல, அவர் போன அவர் எந்த அதிசயமும் நடக்கல, இறைவனையே நினைந்து கொண்டிருந்தார். ஈண்டு வரும் துயரளவோ ஈசனடியார்க்கு என்று மூண்டமனம் நேர் நோக்கி முதல்வனையே நினைந்திருந்தார், சிவபெருமானையே நினைந்து கொண்டு பதிகத்தை பாடிக்கொண்டிருந்தார். 7 நாட்கள் கழித்து அந்த நீற்றறையை திறந்து பார்க்கறாங்க. அந்த தீ கொஞ்சம் கூட அவர் எந்த பாதிக்கமும் படல. இதை பார்த்து அதிசயம் சமணர்களுக்கு, நமக்கே அதிசயம் தானே, இது கேட்கறதே நமக்கு அதிசயமா இருக்கு, ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு, அதிசயமா இருக்கு. அந்த சமண சமயத்தர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டா மன்னர் வந்து மனசு மாறிட்டா என்ன பண்றது, அதனால மறுபடியும் மன்னர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா,
இவர் வந்து நம்ம கிட்ட கத்துக்கிட்ட மந்திரங்களை வச்சுதான் இந்த மாதிரி எந்த ஒரு துன்பமும் இல்லாம தப்பிச்சுட்டாரு, பிழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இனி வந்து அவருக்கு ஏதாவது நஞ்சு, அதாவது விஷத்தை கொடுக்கலாம், விஷத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நஞ்சு ஊட்டுங்கள் அப்படின்னு சொல்ல மன்னரும் அதே மாதிரி நஞ்சு ஊட்டுங்கள்னு ஆணையிடுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா அவருடைய சாப்பிடக்கூடிய பால் சோற்றுல நஞ்சை கலந்து கொடுக்கிறார். நஞ்சை கலந்து கொடுத்த உடனே திருநாவுக்கரசர் அதை வேண்டாம்லாம் சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னா, நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார், சிவபெருமானுடைய அடியாருக்கு நீங்க நஞ்சை கொடுத்தீங்கனாலும் அது அமுதம் மாதிரி இனிக்கதான் செய்யும் அப்படின்னு அந்த பால் சோற்றை, விஷம் கலந்த அந்த பால் சோற்றை சாப்பிடுறாரு. அந்த பால் சோறு, விஷம் கலந்த பால் சோறு அவர் ஒண்ணுமே செய்யல, எந்த குறைபாடும் இல்லாமல் எப்பவும் சாதாரணமான இருக்க மாதிரி தான் அவர் இருக்கிறார். இந்த நம்ம அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு சமயத்தவர்கள் மன்னருக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நஞ்சு நீக்கக்கூடிய மந்திரங்களை வச்சு இவர் வந்து தப்பிச்சுட்டாரு, அந்த பயனால் வந்து அந்த நஞ்சு வந்து இவரை பாதிக்காம இவர் தப்பிச்சுட்டாரு, இவர் வந்து இறக்கும்படியே செய்யல அந்த மந்திரங்கள், எங்கள் உயிருக்கு இப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு. எங்கள் உயிரும் உனது ஆட்சியும் அழியும், இதுவரைக்கும் இன்னும் நீ இவரை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களோட உயிரும் போயிடும், உன்னுடைய பல்லவ மன்னா உன்னுடைய ஆட்சியும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். உடனே மன்னருக்கு பயம் வந்துருது. மறுபடியும் என்ன செய்யறதுன்னு கேட்கிறார். எப்படி மக்கு மன்னரா இருந்திருக்கிறார் பாருங்க, என்ன செய்யறது என்று கேட்கிறார். அவர்கள் வந்து சொன்னபடி நாம வந்து மத யானையை இவர் மேல ஏவி விடலாம். இவ்வளவு துன்பமா வந்திருக்குது நம்ம வாழ்வல, நினைச்சு பாருங்க. தாய் இல்லை, தந்தை இழந்து, தாயை இழந்து, தமக்கை கைம்பெண் மாதிரி இருக்கிறாங்க, அதை இழந்து, நாம வாழக்கூடிய பொருள் எல்லாம் இழந்து, உறவினர்களை இழந்து, உற்றாரை இழந்து, ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்துக்கு போய் அங்க இருந்து மீண்டும் சூளை நோயால் ஆட்கப்பட்டு திரும்பி அவ்வளவு கஷ்டமா நமக்கு நினைச்சு பாருங்க. திருநாவுக்கரசர் பெருமான் அடைந்த துன்பத்துல 1% கூட நம்ம அடையவே இல்லை. அந்த துன்பத்துல ஒண்ணுமே நமக்கு கிடைக்கல. ஆனா அவர் அந்த துன்பத்தையும் எல்லாத்தையும் மிகவும் எளிதாக கடந்து வந்தார் அப்படின்னா அதற்கு காரணம் இறைவனுடைய நினைவாகவே அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன செய்வது அப்படின்னு மன்னரிடம் கேட்கிறாங்க. மத யானையை ஏவி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த யானை பயங்கரமா ஓடி வருது. சங்கிலியெல்லாம் பிச்சுக்கிட்டு வர வழியில இருக்கக்கூடிய எல்லா மதில் சுவர்களையும் வீடுகளையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரக்கூடிய வழியில எல்லாத்தையும் பிடிச்சி மத நீர் பெருகி அப்படி யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மதம் பெருக்கி அவ்வளவு பெரிய யானை ஓடி வருது. திருநாவுக்கரசர் அந்த யானையை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல, தெளிவான மனநிலையோட நேராக நிற்கிறார். சிவபெருமானுடைய உள்ளத்தை நினைந்திருக்கிறார். அந்த யானையை நோக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடதிங்க சூளாமணியும் அப்படின்னு திருப்பதிகத்தை எடுத்து பாடுறாரு. அந்த பதிகத்துல ஒவ்வொரு மந்திரத்தினுடைய நிறைவிலும் என்ன சொல்றாருன்னா, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. சிவபெருமானை நம்பி இருப்பவர்கள் எப்போதும் தன்னுடைய தாரக மந்திரமாக எதை சொல்லணும் அப்படின்னா, அஞ்சுவது யாதொன்றும் இந்த உலகத்தில் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. யாராலையும் உங்களை அசைக்க முடியாதுங்கிறது தைரியத்தை ஊக்கத்தை கொடுத்தது யார் அப்படின்னா நாவுக்கரசர் பெருமான் தான். எல்லா சமயத்தார்களும் தைரியமா இருக்கணும். நம்ம மனசளவுல என்ன துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியமா இருக்கணுங்கிற ஊக்கம் தரக்கூடிய மிகப்பெரிய தைரியமான வரி. நம்ம காலையில எழுந்த உடனே ஒரு பயம் வரும். இன்னைக்கு எப்படிடா என்னடா பண்றது, என்ன வேலை செய்யுது, செய்யற வேலை நல்லபடியா நடக்குமா, போற இடம் நல்லபடியா அமையுமா, செய்யற தொழில் நல்லபடியா அமையும், இன்னைக்கு பரீட்சைக்கு போறோமே நல்லா எழுதிடுவோமா அப்படின்னு காலையில எந்திரிச்சோடனே இவர் என்ன சமைக்கிறதுன்னு பயம் வரும். ஆனா இந்த பயத்தை எல்லாம் போகணுன்னே காலையில எழுந்த உடனே இந்த வரிகளை இந்த மாதிரி தாரக மந்திரமாக எடுத்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்லதாக. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மனசால மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வரியை இந்த பதிகத்தை பாடின உடனே வேகமாக வந்த அந்த மத யானை என்ன பண்ணுது அப்படின்னா, அமைதியா அப்படியே சாதுவா ஒரு முயற்குட்டி மாதிரி என்ன பண்ணுதுன்னா திருநாவுக்கரசர் பெருமானை அப்படியே வலம் வருதான், விழுந்து வணங்குதான். யானை வந்து திருநாவுக்கரசர் பெருமானுடைய திருவடியை விழுந்து வணங்கி எழுந்து நின்று அங்க இருந்து போயிருச்சான். அங்கிருந்து போயிடுச்சான். போன யானையை ஐயா யானை திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சமணர்கள் மீண்டும் அதை ஏவுறாங்க. போ 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 அவரை போய் மீண்டும் தொடி அப்படின்னு சொல்லி மீண்டும் துரத்தி விடுறாங்க. துரத்தின உடனே அந்த மத யானை யாரெல்லாம் அவரை பிடிச்சி துரத்துனாங்களோ அவர்களை எல்லாம் அழிக்குது. அந்த யானை அவர்களை எல்லாம் அழிக்கிறது. ஐயோ இப்ப என்னடா பண்றது, மன்னர் இவரை இப்படியும் அழிக்க முடியலையே அப்படின்னு மன்னர் மீண்டும் கேட்கிறார். இனி என்ன செய்யறது, நம்ம சமயத்துல தெரிஞ்ச ஏவுதல், அதாவது மிருகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஏவுதல் மந்திரங்களை எல்லாம் கற்றுட்டு அந்த மந்திரத்தை
பயன்படுத்தி தான் இந்த யானையை வந்து இவர் வந்து கட்டுப்படுத்தினாரு. இனியும் நம்ம இதை வச்சோம்னா உன்னுடைய புகழ், உன்னுடைய படையில இருக்கக்கூடிய யானையை தான் நீ மன்னா நீ அனுப்பிச்ச, உன்னுடைய புகழுக்கு இழுக்கு வர மாதிரி அந்த யானையை இவர் கட்டுப்படுத்திட்டாரு, உன்னுடைய புகழ் அழிஞ்சு போயிடும், நீயும் அழிஞ்சு போயிடுவ, நம்மளுடைய மதமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மன்னனை உசுப்பேத்தி விடுறாங்க. அப்போ அப்போ அப்படியா நம்மளோட நானும் அழிஞ்சு போயிடுவேனா, என்ன பண்றது, இனி என்ன செய்யறது, மறுபடியும் சமணர்கள்ட்டே கேட்கிறாரு மக்கு மன்னா. பல்லவ மன்னர் என்ன கேட்கிறாரு, அப்படி கேட்கிறாரு. அப்போ இந்த சமணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இவரை பெரிய கல்லுல கடல்ல கட்டி நடுக்கடல்ல கொண்டு போய், அந்த படத்துல வந்துச்சுலே அந்த மாதிரி கடல்ல கல்லுல வச்சு கட்டி கைத்துல கட்டி நடுக்கடல்ல கொண்டு போய் விட்டுடலாம், போய் மூழ்கி இறந்துடுவார் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லி மன்னனும் கட்டளை இடுறாருன்னா நடுக்கடலில் பெரிய கல் எடுத்து அந்த கல்லை கயிறால இவரை வச்சு கட்டி இந்த கொண்டு போய் விடுறாங்க. அப்போ அந்த நிலையிலையும் கடல்ல கொண்டு போய் நடுக்கடல்ல கல்லை கட்டி விட்ட நிலையிலையும் திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா இறைவனை நினைத்து ஒரு பதிகம் பாடுறார். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. உங்களை கடல்ல கொண்டு போய் நடுக்கடலை வச்சு ஆழ்த்தக்கூடிய துன்பம் வந்தாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாய. முழு பதிகம் பாட தெரியலனா கூட இந்த மந்திரத்தை தாராளமா வச்சுக்கோங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடின உடனே அந்த கல் எப்பயாவது தண்ணியில மிதக்குமா, மிதந்துச்சு, அந்த அதிசயம் நடந்துச்சு. அந்த கல் வந்து தெப்பம் மாதிரி படகு மாதிரி தண்ணி மேல மிதக்குது, அது மேல கட்டி இருந்த கயிறெல்லாம் விட்டு நீங்குது. அந்த தெப்பத்துல வரக்கூடிய ஒரு பயணி மாதிரி ஜாலியா வர்றாரு நம்ம திருநாவுக்கரசர் பெருமான். அது எப்படி நீந்தி வர்றாரு, அது எப்படி வர்றாரு அப்படின்னா, தண்ணிங்கிறது வருணன் இல்லையா, அந்த வருணன் தன்னுடைய தலையில இந்த சிவனடியாரை தாங்கி வரக்கூடிய பேரு பெற்றார். எப்படி தண்ணி எப்படி அலையாங்கிற கையால் அப்படி நீந்தி கொண்டு வர மாதிரி அவரை நீட்டி கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்னா திருப்பாதிரி புலியூர் அப்படின்ற திருத்தலத்துல கரையேற செய்தார். கரையேற விட்ட குப்பம் அப்படின்னு கூட அந்த ஊர் திருத்தலம் இருக்கு. ஐயா அவங்க எல்லாம் அங்கே போய் பார்த்து வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கொண்டு போய் அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கிறார். இந்த திரு புராணம் கதை, இவருடைய புராணம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த புராணத்துல இருந்து நாம இன்னும் என்ன தெரிஞ்சுட்டு போகலாம். கேரி ஹோம் மெசேஜ் அப்படிம்பாங்க எங்களுடைய ஆரூரடிகளார் ஐயா. ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன் அப்படிங்கிற மந்திரத்தை எடுத்துக்கலாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று இறைவனையே நினைந்து கொண்டு நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை சொன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய எல்லா துன்பங்களும் விலகி தூசு மாதிரி போயிடும்ங்கிறது நிதர்சனம் என்பதை சொல்லி, கல்லாப்புழையும் கருதாப்புழையும் கசுந்துருகி நில்லாப்புழையும் நினையாப்புழையும் நீ ஐந்தெழுத்தை சொல்லாப்புழையும் துதியாப்புழையும் தொழாப்புழையும் எல்லாப்புழையும் பொறுத்தருவாய் கச்சியே கம்பனை. திருச்சிற்றம்பலம். இன்று கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதரின் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பிக்க நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம்.